என்ன பாக்கியம் செய்தாய் தாயே, இளஞ்சிங்கத்தை ஈன்றவள் நீயா? உன் மகன் வீரம் உரைப்பதற்கில்லை, வேலை எடுத்து விளையாடியதை ஞானமெல்லாம் புகழ்ந்திடும் அம்மா. ஆனால் என்ன சேரன் யானை சீறி வந்தது, உன் வீர மகன் மேல் வேலோங்கியது. ஒருகை யானையை இருகை மனிதன் ஓங்கிக் கொள்வது இழுக்கென எண்ணினான். அந்தோ யானை வேலை எய்தது, அதனை கொன்று அம்மா என்றே அவனும் வீழ்ந்தான். பாராய் மகனை, பாராய் மகனை, வீரப்பால் ஊட்டியவளே பார் உன் மகனை. மகனே, என் மகனே, என் செல்வமே, என் கண்ணே. மார்பில் காயம், மார்பில் காயம். என் மகன் புறமுதுகு தோடவில்லை, என் மகன் புறமுதுகு தோடவில்லை. என் கண்ணே, வீரமரவை காத்து என் கண்ணே, தாயின் மானத்தை காத்த என் மாணிக்கமே, என் கண்ணே, என் தங்கமே. கையில் பிடித்த வேல் விழவில்லை, கண்ண போட்டு கரைந்திடவில்லை. கண்ணில் தீட்டிய அஞ்சனத்தோடு காலன் உன்னை கவர்ந்தானோ? உன் போல் வீர பிள்ளைகள் எனக்கு இன்னும் 4 இல்லையே மகனே. அன்னை நாடே மன்னித்திடுக, என் காணிக்கை ஏற்றுக் கொள்வாய். என் மகன் வந்து என்னை அழைக்கின்றான். அன்பர்களே, இப்போது நீங்கள் கண்டது வெறும் நாடகம் அல்ல, நம் பழந்தமிழ்நாட்டின் வீர வரலாறு. இப்படிப்பட்ட வீர தாய்மார்களை பெற்ற நாடு இது. ஆனால் இன்றைய நிலை என்ன? வலிமை இழந்து கோழைகளாய், அடிமைகளாய், மாத்தானிடம் மயங்கி கிடக்கும் மக்களே, நாட்டை காக்க முன்வருவீர்களா?